வந்து 6 மாதங்கள் பகல், 6 மாதம் வந்து இரவு அப்படின்னு தான் பிரிச்சிருக்குது. ஸோ லேண்ட் ஆஃப் மிட்நைட் சன்னுன்னு கூட அந்த எர்த்தோட ஆக்சிஸ் வந்து கொஞ்சம் கோணலா தான் சுத்தும். வளைவா சுத்துறதுனால 6 மாசம் வந்து அந்த ஏன்னா ஒரே இடத்துல இல்ல இல்லையா? இந்த யூனிவர்ஸே சுத்திட்டு இருக்குது. ஸோ அந்த சுத்தும்போது சூரியனும் சுத்துது. சூரியனோட சுத்துப்பாதை வரும்போது, அதோட வெளிச்சம் வந்து 6 மாசத்துக்கு அண்டார்டிகாக்கு தெரியுது. 6 மாசம் வந்து வின்டரா இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ வைல்ட் அனிமல்ஸ்லாம் ரொம்ப ஃப்ளரிஷ் ஆயி, ரொம்ப நல்லபடியா இருக்கிறது அந்த 6 மாச காலத்துல தான். ஆம் யாருக்காவது அ அண்டார்டிகாவ பத்தி ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரி தெரியுமா? இல்ல ஏதாவது ஒரு தகவல் தெரியுமா? அண்டார்டிகான்னோன உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அங்க இருக்கிற ஐஸ்ல வந்து அழுத முடியாத இடம்னு தெரியும். நம்மளால போய் டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி எல்லா இடத்துக்கும் போற மாரி அங்க போக முடியாத இடம். ஆனா அதுக்கு அரவிந்த் சாமின்ற ஆக்டர் வந்து ட்ரிப்பு போய் அத சுத்தி பார்த்துட்டு வந்திருக்காரு. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வின்டர் கண்டிஷன்ஸ், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். எனக்கு வந்து நான் 10th ஸ்டாண்டர்ட்ல நான் வந்து ஸ்டேட் செகண்ட் இன் சோஷியல் ஸ்டடீஸ் 92 மார்க்ஸ் எடுத்தேன். அப்போ எனக்கு வந்து பேசேஜ் டு அண்டார்டிகான்ற ஒரு புக்கு கிடைச்சது. நான் அன்னையிலேருந்து எனக்கு ஒரு கனவு அண்டார்டிகாவுக்கு போய் தொட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் குளிர் அதி குளிர் அது. பார்ப்போம் கடவுள் எப்படி இந்த பிரபஞ்சம் வந்து வாய்ப்பளிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அண்டார்டிகால இதே மாதிரி இருக்கிற மாதிரியே நார்வே, ஸ்வீடன், ஸ்காண்டினேவியன் ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்காண்டினேவியன் யூரோப்ல இருக்குது. அது நார்வே, ஸ்வீடன், இந்த டென்மார்க் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாமே லேண்ட் ஆஃப் மிட்நைட் சன் தான். நார்வேல முக்காவாசி நாள் வந்து சன்லைட் தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 76 நாட்கள் நார்வேலையும், ஸ்வீடன்ல 70 நாட்கள் வந்து சன்லைட் இருந்துகிட்டே இருக்குமா. நினைச்சு பாருங்களேன், நம்மளுக்கு டே ஃபுல்லா நைட்டே இல்லாம டேயாவே இருந்ததுன்னா, நம்ம இப்ப வந்து சிர்காடியன் ரித்தம், மெலனின் பிக்மெண்ட் எல்லாம் சொல்றோம். அதெல்லாம் எப்படி சுரக்கும்? அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால தான் அவங்க சன்லைட் தேடி நிறைய இடத்துக்கு வந்து சன் பாத் எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம எத்தனையோ பேர் வந்து வெயில வந்து ஏன் இப்படி காயுது, வேர்க்குது அப்படின்லாம் சொல்லி அதுதான் நம்மளுக்கு விட்டமின் டி கொடுக்குற அருமருந்து. ஸோ அதை வந்து நம்ம விட்டொழிக்க கூடாது. ஸோ அதை எப்பயும் சூரிய பகவானை போற்றுவோம். அவரால் தான் எல்லாமே நடக்குது. ஸோ வெயில்னா சூரியன் தானே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சூரியனுக்காக பல கோயில்கள் இந்தியா முழுக்க இருக்குது. எத்தனை கோயில்கள் இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எத்தனை கோயில்கள்? 1376 அப்படின்னு. அப்படியா சார்? சும்மா அடிச்சு விடுறீங்களா சார்? சார் உண்மையாதான் மேம், சும்மாதான் மேம் அடிச்சு விட்டேன். தெரியுது சார். வேற யாராவது? கோனார்க் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. சூரியனார் கோயில் வந்து இங்க நம்ம தமிழ்நாட்டுல பிரசித்தி பெற்றது. அது மாதிரி இருக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பிரசித்தி பெற்றது ஒரு வச்சுக்கிட்டா கூட ஒரு 28. சரி, நீங்களே கணக்கு வணங்க. இதோ ஒவ்வொன்னா சொல்றேன். சூரியனுக்குன்னு சூரியனார் கோயில் திருமங்கலங்குடி தமிழ்நாட்டுல, அதான் பிரசித்தி பெற்ற கோயில். அவரை இந்த மயிலாடுதுறை சுத்திய நவகிரக கோயில் தான். வாங்க எல்லாரும் நவகிரக கோயில டெம்பிளை வந்து தரிசிச்சுட்டு எங்க ஸ்கூலுக்கும் வாங்க. அங்க பூம்புகார் ரோட்ல தான் எங்க ஸ்கூல் அழகுஜோதி அகாடமி இருக்குது. கண்டிப்பா விசிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் வந்து ஒரிசாவில் கொனார்க் சூரியனார் கோயில் புவனேஸ்வர்ல இருக்கு. குஜராத்ல மொதேரா சூரியனார் கோயில், ஜம்மு காஷ்மீர்ல மார்த்தண்ட சூரியனார் கோயில் அனந்த்நாக்ல இருக்கு. ஸோ இப்போ அனந்த்நாக்ல நம்ம சிஎம்மோட லியோ கேஃபே தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. சிஃபர்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல. ஸோ அனந்த்நாக்ல சூரியனார் கோயில் கூட இருக்குது. நினைச்சு பாருங்க. கயால தட்சிணார்க்கா சூரியனார் கோயில், ஆந்திரால அரசவல்லி சூரியனார் கோயில், மத்திய பிரதேஷ்ல பிரம்மண்ய தேவா கோயில், அஸ்ஸாம்ல சூரிய பஹார் கோயில். ஸோ ஆக மொத்தம் 9 கோயில்கள், பிரசித்தி பெற்ற கோயில்கள், சூரியனார் கோயில்கள்னு பார்த்தா, அதாவது அந்த குறிப்பிட்ட நாள்ல வந்து சூரியனோட இமேஜ் ஒளி வந்து அந்த இதுலயே ஸ்டாச்சுலயே வந்து அந்த பிரகாரத்திலேயே வந்து விழற மாதிரி அமைச்சிருக்காங்க எல்லா கோயில்லையும், எஸ்பெஷலி கோனார் கோயில்ல. ஸோ வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் போயிட்டு சுற்றுலா போயிட்டு
என்னையும் நினைச்சுக்கோங்க, எனக்கும் ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வாங்க. ஸோ உலக அளவில் உள்ள சூரியனார் கோயில்கள் இதை தவிர நம்ம கண்ட்ரில மட்டும் சூரியனை வந்து காடா வந்து இயற்கை கடவுளா நம்ம வணங்கல. அதற்கான பெருமை பல கண்ட்ரில இருக்கு. அதுல ஒண்ணு உலக அளவுல பார்த்தோம்னா சீனால சூரியனார் கோயில் பீஜிங்ல இருக்கு, ஈஜிப்ட்ல சூரியனார் கோயில் கைரோல இருக்கு, பெருல சூரியனார் கோயில் சாண்டா டொமிகோ இங்கோல இருக்கு, ஜப்பான்ல ஷிண்டோ கோயில் மியாசாக்கில இருக்கு, தெற்கு மெக்சிகோல மாயன் சூரிய கோயில் இருக்கு, குவாதமாலாவில் மாயன் கோவில் இருக்கு, அமெரிக்கால கூட இருக்கு, புவெர்பெலோ கொலராடோல இருக்கு. ஸோ அமெரிக்காக்கெல்லாம் நீங்க நிறைய பேர் போவீங்க, கொலராடோல போய் பார்த்தா என்னை வந்து நிச்சயமா நினைச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ எதுக்காக எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க? ஸோ வெயில்ல ஏதோ ஒரு நல்லது இருக்குது இல்லையா? அதெல்லாம் நம்ம முன்னோர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம இந்த காலகட்டத்திலையும் அதை பத்தின ஆராய்ச்சிகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. சூரியனை பத்தி நினைச்சா நீங்கெல்லாம் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு சூரியன் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? இல்ல எப்ப பிறந்ததுன்னு தெரியுமா சூரியன்? More than 500 crore years, 15 crore miles distance ல இருக்கு. அதாவது 4.6 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி பிறந்ததா அது வந்து சொல்றாங்க. இருக்கலாம், நீங்க சொன்ன டிஸ்டன்ஸ் இருக்கலாம். அதாவது அது லைட்டையும் சேர்ந்து அது பிரதிபலிக்கிறதுனால அது வந்து அண்டத்துல சுத்திக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கும் வந்து வாய்ப்பா நிறைய பயன்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கு. அதுல சில பயன்களை பார்ப்போம். சூரிய கதிர்கள்ட்ட இருந்து விட்டமின் டி, அஃப்கோர்ஸ் விட்டமின் டி கிடைக்கலன்றதுக்காக தான் நிறைய பேர் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். விட்டமின் டிக்காக இளவேனில் டைம்ல வாக்கிங் போகணும்னு சொல்றாங்க. இன்னும் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா 10 to 11 வந்து ரொம்ப நல்ல டைம்ன்றாங்க. நிறைய பேருக்கு சன் டேன் ஆயிடுது, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனால சப்ளிமெண்ட்ஸே எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுக்கிறவங்களும் இருக்கிறோம். மனநிலை மேன்மை அடையுது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா எனர்ஜி கிடைக்குது இல்லையா? அந்த வெயில் நம்ம மேல படும்போது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. எலும்புகள் பலமடையுது, எஸ்பெஷலி கால்சியம் வந்து டெஃபிஷியன்சி இருக்கவங்க நிச்சயமா வந்து வெயில்ல கொஞ்ச நேரமாவது நடங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதே மாதிரி நம்மளுக்கு விட்டமின்ஸோட சேர்த்து நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறைய கிடைக்குது. வாழ்வாதாரம் மேம்படுது எல்லாத்துக்கும் மேல. அதனாலதான் குளோரோஃபில் கிடைக்குது, போட்டோசிந்தசிஸ் நடக்குது செடிகள்ல எல்லாம். அதனாலதான் நம்மளுக்கு உணவு கிடைக்குது. செடி உணவு சமைக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து வெஜிடபிள்ஸ்ல இருந்து ஃப்ரூட்ஸ்ல இருந்து எல்லாமே அனைத்தும் கிடைக்கிறது. அதனாலதான் நம்மளுக்கும் வந்து எனர்ஜி இருக்கும் பாருங்க. ஒண்ணுமே சாப்பிடலன்னா கூட நிறைய முனிவர்கள்லாம் வந்து தவம் இருப்பாங்க, சூரியனை பார்த்து தவம் இருப்பாங்க. அந்த மாதிரி தவம் கிடைக்கும் போது அந்த எனர்ஜி அதுல இருந்து ஹீலியம் அயான்ஸ் இந்த எலக்ட்ரான்ஸே நம்ம அணுவோடு சேர்ந்து எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் எல்லாம் சொல்றாங்க 72 நாட்கள் வரைக்கும் கூட நம்ம அந்த மாதிரி தவம் புரிந்து உயிரோடையே இருக்கலாம், எந்த ஒரு உணவும் உண்ணாம அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி அனைத்து விதமான எனர்ஜியும் கொடுக்கறது நம்மளோட சூரிய பகவான் தான். சூரியன்ல இருந்து யூவி கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ், அந்த ஒளி கதிர்கள் கிடைக்குது. ஸோ இவ்வளோ சொல்றோம், நம்மளுக்கு என்ன இதுல வாழ்க்கை பாடத்தை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் சூரியன்ட்ட இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, விடாமுயற்சி, கன்சிஸ்டன்சி. என்ன ஆனாலும் சரி, காலையில உதிக்கிறத நிறுத்துதா, சாயந்தரம் மறையறத நிறுத்துதா? அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு திடீர்னு கூட நம்மளுக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகலாம், இன்னைக்கு வெயில் அடிக்கும், இது நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாம போகும், இல்ல ஏதாவது ஒரு தடைகள் வரும். ஆனா அதோட வேலையை மட்டும் அது கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி பொதுத்தன்மை, ஈக்குவாலிட்டி, பெரியவங்க சிறியவங்கலாம் கிடையாது, ஜாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, எல்லோருக்கும் ஈக்குவலா அது வந்து ஒளியை பரப்புது. நேர்மறை எண்ணம், பாசிட்டிவிட்டி, இருளை நீக்கி ஒளியை தருது, அது மட்டும்தான் அதோட வேலை. ஸோ ஒரு குகைக்குள்ள இதே மாதிரி ஒரு குட்டி கதை இருக்குது. சூரியன் வந்து பிரகாசமா, சூரியன் பெருசா, அதாவது அதோட ஒளி பெருசா இல்ல இருள் பெருசான்னு இருளுக்கும் ஒளிக்கும் சண்டை வந்துதான். அப்ப வந்து ஒரு சூரியன் என்ன பண்ணுச்சா, நீ எங்கெல்லாம் காட்டுறியோ நான் அங்கெல்லாம் ஒளி பாய்ந்து ஒளி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சான். அப்படியா அப்படின்னு சொல்லி இருள் போய் குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிச்சான்.
ஒழிஞ்சோன்னா ஃபுல்லா கும்மிருட்டு ஆயிடுச்சு. அப்ப வந்து பாத்தியா நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிச்சான். கொஞ்ச நேரம் பார்த்தா மேகம் மூட்டம் எல்லாம் கலைந்து சூரியன் வந்து ஒளி கதிர்களை வீசி அந்த இருளை வந்து மறைய வச்சிருச்சான். குகைக்குள்ளேயும் போக முடியும், ஆழ்ந்த கடலுக்குள்ளேயும் நம்மளோட ஒளி பாய்ச்சி அதை வந்து நீலக்கடலா மாத்தி தரது நம்மளோட சூரியனோட ஒளி கதிர்கள் தான். ஸோ உயிரூட்டும் வைட்டாலிட்டின்னு சொல்றாங்க. தாவரங்கள் முதல் மனிதர்கள் வரை அனைத்திற்கும் ஆற்றல் தருகிறது. சரியான நேரம் டைமிங் பாத்தீங்களா? டான்னு 6 மணிக்கு உதித்துட்டு 6 மணிக்கு போய் மறைஞ்சிருது. ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கலாம் ஒவ்வொரு கண்ட்ரிலையும். சுட்டெரிக்கும் சூரியன் நாள்தோறும் வருவதை மட்டும் தவறுவதில்லை. ஸோ நம்மளுக்கெல்லாம் சூரியன் சம்மர் அந்த மாதிரி சொல்லும் போது நம்மளுக்கு இன்ப சுற்றுலா தான் ஞாபகம் வரும் இல்லையா? நிறைய பேர் சுற்றுலாலாம் போயிருப்பீங்க. எனக்கு சின்ன வயசுல வந்து நான் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் இல்ல 4th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து என்னோட அப்பா வந்து தம்பிங்கெல்லாம் ரொம்ப சின்னவங்களா இருந்ததுனால அவங்கள விட்டுட்டு என்னை மட்டும் சித்திரை திருவிழாவுக்கு ஊருக்கு கூட்டிட்டு போனாங்க பஸ்ல. போய் இறங்குறோம். கன்றமாணிக்குன்ற ஊர் எங்க அப்பாவோட பூர்வீகம், காரைக்குடியில. போய் இறங்குறோம். இறங்கினோன்னு அப்பா வந்து என்னை கூட்டிட்டு போயிட்டு பக்கத்துலயே இருக்கிற ஒரு முருகன் கோயில்ல இறக்கி முதல்ல விபூதி பூசி விட்டுட்டு தான் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனா வழி நெடுக எல்லாரும் தொராசு மவளானி அப்படின்னு உருவி முத்தம் கொடுத்து அப்படி கட்டி பிடிச்சு காஃபி குடிச்சிட்டு போ, அதை குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அன்பு பரிமாற்றம் தான். வீட்டுக்கு போனா பெரியமா பெரியப்பாவோட அன்புக்கு அளவே இல்லை. ஆட்டுல இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் சமைச்சு வச்சிருந்தாங்க. காலையில என்னடானா வெள்ளை பணியாரம், கந்தரப்பம், அப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். காரைக்குடி செட்டிநாடு ஐட்டம் எல்லாம். அந்த மாதிரி அந்த சம்மர் வந்து சித்திரை திருவிழா அதை முடிச்சு போனா பின்னாடி ஜல்லிக்கட்டு எங்க கம்மாயில காஞ்சி போயிருந்தது. இப்பெல்லாம் ரொம்ப நல்ல தண்ணி இருக்குது, நல்லா பராமரிச்சுட்டு வராங்க. அங்க வந்து ஜல்லிக்கட்டு நடந்தது. நைட்டு வரைக்கும் ரீட்டா ஆட்டம் வரைக்கும் நடந்துட்டு இருந்தது. ரங்கராட்டனம் எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போனேன் எங்க அப்பா. ரீட்டா ஆட்டத்தை மாத்திரம் காமிக்க மாட்டேன், நீ வீட்டுல போய் தூங்குன்ட்டாரு. சோ நான் கோச்சுக்கிட்டேன், என்னடா இது அதை மட்டும் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்புறம் பதநீர் சாப்பிட்ட ஞாபகம் இருக்கு, நுங்கு அடிச்சு சாப்பிட்ட ஞாபகம். அப்புறம் அன்னைக்கு ஆலங்கட்டி மழை பெஞ்சுது, ரொம்ப வெயில் அடிச்சுது, ஆலங்கட்டி மழை பெஞ்சுது. ஸோ என்னுடைய அக்காக்கள் தங்கச்சி எல்லாரையும் பார்த்த அனுபவம் ரொம்ப சந்தோஷமா மன நிறைவா இருக்குது. இது மாதிரி உங்களுக்கும் இன்ப சுற்றுலா போகும்போது சிறப்பான நினைவுகள் இருக்கும். சம்மரோட கூடிய நினைவுகள் ஏதாவது இருந்தா, முக்கியமான நினைவுகள் இருந்தா பரிமாறலாம். மேம் நான் அண்டார்டிகா போயிருந்தப்ப இவரோட போயிருந்தேன். அவரோட போயிருந்தப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது மேம். சார் என்னோட நினைவுகளால நீங்க போயிட்டு வாங்க சார், நிச்சயமா நீங்க போவீங்க சார். ஓகேவா? யாரெல்லாம் எங்கெங்கயோ போறாங்க, நிச்சயமா நம்ம நினைச்சா போலாம் சார். ஏன் நற்புரியில இருந்தே நம்ம எல்லாரும் போலாம் சார் ஒரு டூர். அத வந்து மேனிஃபெஸ்ட் பண்றேன் சார். நான் சொல்றேன் மேம், நாங்க மணாலி போனோம், குலு மணாலி போனோம் மேம் ரீசெண்டா. அங்க பாத்தீங்கன்னா பக்கத்திலே நீர்வீழ்ச்சி இருக்கும், அதுலயே பாத்தீங்கன்னா வெந்நீர் ஊற்றும் இருக்கும், மாறி மாறி. அது அது ஒரு வித்தியாசமான அனுபவமா எனக்கு கிடைச்சது. அது ரொம்ப சமையல் கூட எல்லாருமே அந்த வெளியிலே வாசல்லே சமைச்சு சாப்பிடுறாங்க. அப்படியே அரிசி அதுல போட்டு அப்படியே கட்டி எல்லா மக்களுமே சாப்பிடுறாங்க. அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது அது பாக்குறதுக்கு. ஹோட்டல்ல கூட பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கெல்லாம் அப்படியே மூட்டை மூட்டையா கட்டி உள்ள இறக்கி வேக வச்சு வெளில இழுக்கிறாங்க. அதெல்லாம் வித்தியாசமா பயங்கரமா இருந்தது. அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத அனுபவம் மேம். அது ஒரு நாளைக்கு அதிசயமா ஆர்ப்பரிச்சு சொல்லுவோம் மேம். ஆனா கொல்கத்தால எல்லாம் இருக்கிறாரு அருணகிரி சார், எப்படிதான் சமாளிக்கிறாரோ தெரியல. எதுக்கு எடுத்தாலும் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் உருளைக்கிழங்கு மசாலா, உருளைக்கிழங்கு குருமா, உருளைக்கிழங்கு இதுதான் சப்ஜி தான் மேம். எல்லாத்துலயுமே உருளைக்கிழங்கு இல்லாம இருக்கவே இருக்காது நார்த் இந்தியால. நம்மளுக்கு 2-3 நாள்ல சலிச்சு போயிடும். சரி, வேற யாரும் சொல்ல வந்தீங்க மேம்? நான் சொல்லலாங்களா? சொல்லுங்க சார். ஏன்னா அது நினைச்சா கண்ணீர் தண்ணி கூட வந்துடும். அந்த முலாண்டு லீவில் அம்மாயி வீட்டுக்கு திருச்சி மாவட்டம் ஸ்ரீராமசமுத்திரம்ட்டு ஆத்தங்கரை ஓரம். நாங்கள் இருக்கிறது பட்டிக்காடு, வர பட்டிக்காடுன்னு தான் சொல்லுவோம். தண்ணிங்கிறது ஆச்சரியமாக இருக்கும். அங்கே அது போயிட்டோன்னா 30 நாளும் வேறு லெவல் தான். காலையில் அங்கே இருக்க பசங்களோட
8 மணிக்கு சாப்பிட்டுட்டு கிளம்பணும்னா ஆற்றுல வாய்க்காலில் குதிச்சுட்டு மீன் பிடிச்சிட்டு சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போய் வாழைப்பழத்தை எல்லாம் பறித்து சாப்பிட்டு வீட்டுக்கு 5 மணிக்கு போவோம். காணான்ட்டு ஆத்தங்கரைக்கு தாத்தா குச்சி தூக்கிட்டு வருவாங்க, அடிக்க வருவாங்கன்னு ஓடியாந்தா வீட்டில் சின்னம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நெல் குருது பெருசாக இருக்கும், 2 ஆள் உயரத்தில் இருக்கும், உள்ளார இறக்கி வச்சிருவாங்க தாத்தாட்ட அடி வாங்காமல். அதெல்லாம் இன்னைக்கு நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஞாபகப்படுத்தி விட்டீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ நிறைய நம்மளுக்கு வந்து கோடைக்கால சுற்றுனாலே மலைவாழ ஸ்தலம். ஏன்னா இங்க வந்து நம்மளுக்கு சூடா இருக்கும், வெயில் வெப்பம். அதனால அதை தப்பிக்கிறதுக்காக கோடைக்கால வாசத்துக்கு தான் நம்ம நிறைய ப்ரிஃபர் பண்ணுவோம். கடற்கரை, சில பேருக்கு கடற்கரை அந்த பொழுதுபோக்கெல்லாம் பிடிக்கும். ஸோ என்ன பண்ணுவோம், பாலி, தாய்லாந்து அந்த மாதிரி, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரீஸ்ல போனா நல்ல கடல் கடல் கடற்கரையும் இருக்கும், பொழுதுபோக்கு ஐட்டங்களும் நிறைய இருக்கும். காடுகள் மற்றும் வனவிலங்கு, சில பேர்லாம் வந்து பசங்களை கூட்டிட்டு அந்த வைல்ட் அனிமல்ஸ் எல்லாத்தையும் காட்டணும் அப்படின்றதுக்காக அங்க கூட்டிட்டு போறவங்களும் இருக்காங்க. கிர் ஃபாரஸ்ட்ன்றது ரொம்ப ஃபேமஸ் நம்ம நாட்டுல. அதே மாதிரி முதுமலை நம்மளோட காட்டு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் போறாங்க. இந்த யானை வந்து தண்ணி கிடைக்காததுனால அது வந்து ஆட்டம் போடுறதும் இருக்கு. அது ரீல்ஸ் எல்லாம் போட்டு மகிழ்றாங்க. பட் அது ஆபத்தும் கூட. அது வந்து கிராஸ் பண்ற இடத்துல நம்ம வண்டி போகுதுன்னு சொல்லிட்டு, அது மாதிரி நான் வயநாடுக்கு ஒரு தடவை போகும்போது கூட பின்னாடி யானை வந்தோன்னு அப்படியே ஸ்டாப் பண்ணி மூச்சே கிடையாது, மூச்சு பேச்சு இல்லை, அப்படியே அமைதியா இருந்தோம். அது கிராஸ் பண்ணி போனோன்னு தான் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அது கிராஸ் பண்ணி போனோன்னு தான் எங்களுக்கு உயிரே வந்தது. அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்குது. ஸோ வைல்ட் அனிமல்ஸை நம்ம தொல்லை பண்ணாம இருந்தோம்னா நிறைய செடி மரம்லாம் நெட்டு அதுக்கு மழை வரவழைச்சிட்டோம்னா அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். கோவில்களுக்கு செல்வது, இதை தவிர நிறைய பேருக்கு கோவில் பில்கிரிமேஜ்னு சொல்ற கோயில்களுக்கு செல்வது நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுவும் இந்த சுற்றுலால சேர்த்துக்குவாங்க. ஸோ உறவினர் வீட்டுக்கு செல்வது இதெல்லாம் வேண்டாம். என்னோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறது தான் எனக்கு வந்து சொர்க்கம். என்னோட பெரியப்பா வீட்டுக்கு போறது, என்னோட சித்தி வீட்டுக்கு போறது, இந்த மாதிரி சித்தப்பா வீட்டுக்கு போறதெல்லாம் வந்து நம்மளுக்கு மறக்காத நினைவுகளா இருக்கும். என்னை வந்து எங்க சித்தப்பா வந்து ஒரு தடவை 7th படிக்கும்போது நான் அவங்க போயிருக்கும் போது மைடியர் குட்டி சாத்தான்னு ஒரு படம் வந்தது, அதை கூட்டிட்டு போனாங்க. அது வந்து இனம் புரியாத சந்தோஷம். நானும் சித்தப்பாவும் மட்டும்தான் போனோம். அது வந்து பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு மறக்க முடியாத நினைவுகளா இருக்கும். அதனால அது மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொன்றும் அப்படியே வந்து மனசுல வந்து மெமரி பிளேட்ல நின்று போயிடுது இல்லையா? ஸோ நிச்சயமா விடுமுறையில, கோடை விடுமுறையிலே நிச்சயமா நீங்க வந்து வெளியில எங்கேயாவது போயிட்டு வாங்க. அது வந்து மறக்க முடியாத அனுபவமா நம்மளுக்கும் இருக்கும், மற்றவங்களுக்கும், நம்ம குடும்ப உறுப்பினருக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ வெயில் இத்தனை பத்தி பேசணும், சூரியனை பத்தி பேசணும். வெயில் இல்லைன்னா என்ன ஆகும்? யாராவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? வெயிலே இல்லை சுத்தமா அப்படின்னா, நம்மளோட ஃப்ளட் வந்த டைம்ல மழை தொடர்ந்து பெய்துட்டே இருந்ததுல, அந்த டைம்ல எல்லாம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். துணி காய மாட்டேங்குது, மொட்டை மாடியில துணி காய மாட்டேங்குது, துணியெல்லாம் நாறுது, எவ்வளவு சபிச்சிருக்கோம். இந்த வெயில் வந்து வராதா அப்படின்னு சொல்லி ஏங்கிருக்கோம் இல்லையா? சோ நம்ம அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்ட நாம, வெயிலே இல்ல, சூரியனே இல்ல, ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ரொம்பவே பயமா தான் இருக்கு. சோ நித்திய இருள்ல சூழ்ந்துரும் இந்த உலக அண்டமே. அதிகப்படியான குளிர் இருக்கும், தாவரங்கள்லாம் அழிஞ்சிரும், கடல் உறைஞ்சு போயிடும், பூமி சுற்றுப்பாதையை விட்டு வெளியேறிடும். மனித வாழ்விடங்கள் நிச்சயமா நம்ம மனித வாழ்விடங்கள் வாழவே முடியாது. சோ அந்த மாதிரி நிலைமை எல்லாம் நம்மளுக்கு வரவே வராது. மெயினா நமக்கு வந்து நம்ம இந்த கிருமிகள் அதெல்லாம் அழியவே அழியாது. நிறைய உண்டாயிடும், நோய் நொடியும் ஜாஸ்தி ஆயிடும். ஸோ இந்த கிருமிகள்லாம் அழிவுறதுக்கு முக்கியமானது சூரிய ஒளி கதிர்கள் தான். கரெக்டா சொன்னீங்க சார். ஸோ ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பகிர்ந்துட்டோம். இன்ட்ராக்டிவா இருந்தது இந்த செஷன். சூரியன் இல்லையேல் வாழ்வியல் இல்லை, வாழ்வில்லையேல் நாம் இல்லை. ஸோ இதே மாதிரி ஒரு சின்ன பாட்டோட முடிக்கிறேன். சுடும் நிலவு சுடாத சூரியன், ஓடும் நிமிஷம் உறையும் வருஷம், எல்லாம் 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 வேண்டுமா அப்படின்னு ஒரு இனிய பாடலுடன் இந்த
பிரசன்டேஷனை நான் முடித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி வாய்ப்பளித்த குமரேசன் சாருக்கு, ஃபவுண்டர் குமரேசன் சாருக்கு மிக்க நன்றி. பிரசன்ட் பண்ண ஆங்கர் பண்ண அருணகிரி சாருக்கு மிக்க நன்றி. என் கூட இருந்த அனைத்து நற்குலரின் உறவுகளுக்கும் மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மேம். மிக சிறப்பான ஒரு செஷனை கொடுத்த கவிதா கண்ணன் மேம்க்கு நன்றி தெரிவித்து பின்னோட்டத்துக்கு போகிறோம். முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ண லோகநாத் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தொடரலாம். ஐயா, அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். இன்னைக்கு கவிதா மேடம் ரொம்ப நிறைய புது விஷயம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்ல அந்த கடவுளை பற்றி சொன்னாங்க பாருங்க, அப்போ அப்படியே எனக்கு மனம் உருகி போச்சு. அந்த கடவுளை பற்றி விளக்கமாக சொன்னாங்க. என்னுடைய வாழ்வில் சொன்ன முதல் ஆள் இவங்க தான், கடவுளுக்காக சொன்ன முதல் ஆள் இவங்க தான். நேற்று முத்துலட்சுமி மேடம் எனக்கு ஒரு இது அனுப்பியிருந்தாங்க. எனக்கு நேற்று ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். அந்த கட்டி பழுத்து உடைஞ்சது. ஆனால் ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு தான் சேர்க்க போகிறாங்க. அவங்க ராத்திரி 10:30 மணி ஆயிடுச்சு. அவங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க, அதனால நாளைக்கு வந்து சேருங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் பார்த்தா அவங்க முத்துலட்சுமி மேடம் அனுப்பின ஒரு மந்திரத்தை நான் படித்தேன். என்னுடைய பாதி சுருங்கி போச்சு, அந்த கட்டி பாதி சுருங்கி போச்சு. அதுவா ரொம்ப திருமூல மந்திரம். அவங்க அனுப்பின மந்திரம் பேர் சிவபெருமானின் மந்திரம், மிருதுங்கய மந்திரம். ரொம்ப என்னுடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை கொடுக்குற மந்திரம் ஐயா. அவங்களுக்கு கோடான கோடி நன்றி முத்துலட்சுமி மேடத்துக்கு. நேற்று ஈவினிங் தான் எனக்கு அனுப்புனாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணுறதுக்காக இருக்கும்போது அந்த மந்திரம் அனுப்புனாங்க. சார், இதை படிங்க, உங்களுக்கு ஆயுள் நீடிக்கு இருக்கும், நோய் இல்லாத வாழ்வா இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நட்புல பெரிய விஷயம் சார். நான் வந்து இதில் எப்படி சேர்ந்தேன்னே தெரியல. எனக்கு வாழ்வே மாறி இருக்கு சார். ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் நன்றி ஐயா. கவிதா மேடத்துக்கு ரொம்ப நன்றி. கவிப்பாளன் கவிதா மேடத்துக்கு ரொம்ப நன்றி. நிறைய புது விஷயம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மங்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா, மாலை நிலா வேலை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், கொடுத்ததுக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஐயா, நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியாத சூழ்நிலை. ஏன்னா கட்டி இன்னைக்கு தான் உடைஞ்சிருக்கு. எங்க பையன் நீ சொல்றதே கேட்கறதுல திருச்சி போறேன் அங்க போறேன்ற, இன்னைக்கு ஜாயின் பண்ற ஹாஸ்பிட்டல்ல உன்னுடைய உடம்ப பாத்துக்கிறேன் அப்படின்னா அவன் பேருக்காகனா எதில் அடிப்பான்னே தெரியாது. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அனைவருக்கு நன்றி. அருணகிரி சார் நன்றி நன்றி. இது வாய்ப்பு கிடைச்சா நீங்க ரெஸ்ட் எடுங்கய்யா. நிச்சயமா அலையாதீங்கய்யா. தம்பி சொல்ற மாதிரி அது உண்மைதான். நீங்க ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் நிச்சயமா நம்ம சந்திப்போம். நிச்சயமா அடுத்தது சந்திப்போம். நீங்க ரெஸ்ட் எடுங்க. இது என்னுடைய எல்லாருடைய வேண்டுகோள் உங்களுக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க மாட்டேன். அப்படியே அந்த மந்திரத்தை படிச்சோன்னா பாதியா குறைஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என் வாழ்விலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. நன்றி நன்றி. வருத்தப்படாதீங்க லோகநாதன் சார். நாங்க எல்லாம் இருக்கோம். வருத்தப்படாதீங்க. எல்லாரும் இருக்கோம் சார். உங்களுக்காக வேண்டுதல் வைக்கிறோம். கண்டிப்பா நீங்க பூரண குணம் அடைவீங்க சீக்கிரமா. நீங்க முத்துலட்சுமி அம்மா அவர்களுக்கு நன்றியை சொல்லுங்க. ஆமாங்க ஆமாங்க, இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. இன்னைக்கு ரொம்ப அருமையான இதுவெல்லாம் செய்தாங்க ஐயா. ரொம்ப நன்றி. சிவகாணி மேடத்துக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி 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 ஐயா. நன்றி நன்றி லோகநாத் ஐயா. உடல் பாத்துங்க. அடுத்து ரமேஷ் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நன்றி அனைவருக்கும். நான் ஃபங்க்ஷனில் இருக்கிறதுனால ஃபீட்பேக் கொடுத்துட்டு மீட்டிங்லேருந்து வெளில வந்துடுவேன். லோகநாத் சாருக்கு விரைவாக உடல் குணமடைய வாழ்த்துக்கிறோம். நம்ம சிறு வயசுல பெற்றோர்களோட பேச்சை வந்து பசங்க கேட்கணும், 60 தாண்டினா பசங்க பேச்சை பெற்றோர் கேட்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே பதிவு பண்ணிட்டு, அருமையான ஒரு செஷன் கவிதா மேடம். அதாவது எப்படி தோன்றினது அப்படின்னு ஆன்மீக சான்றிதழோட, ஒரு சயின்டிஃபிக்கான சான்றிதழோட அருமையா செஷன் ஆரம்பிச்சு, ஆன்மீக தளங்கள் பற்றி பேசி, சயின்டிஃபிக் பற்றி பேசி, அருமையான பல தகவல்கள் திரட்டி மிக அழகாக நிறைய இன்ட்ராக்ஷனோட இந்த செஷன் கொண்டு போயிருந்தாங்க. மிக அருமையான செஷன்.
வாழ்க வளமுடன். சூப்பரா இருந்தது மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. நன்றி நன்றி சார். அடுத்து சரவணா சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா லோகநாதன் அவர்களுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு பூரண உடல் நலம் குணமடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். மேடம் நீங்க செக்ஷன் ரொம்ப அருமையா இருந்தது மேடம். பல தகவல்கள் சொன்னீங்க, பாட்டுலாம் பாடினீங்க, கவிதை சொன்னீங்க, அது மாதிரி சூரியனை பற்றி நிறைய சொன்னீங்க. இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. அது சின்ன வயசுல நடந்ததெல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுக்கு அதே ஞாபகம்லாம் வந்தது மேடம். ரொம்ப அருமையா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் மேடம். சார் வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி நன்றி சரவணா சார். அடுத்து முத்துலட்சுமி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புலரி காலை வணக்கம். கவிதா மேம் செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அழகான அந்த வெயிலுடைய ஆப்சன்ஸ் எப்படி இருக்கும், பிரசன்ஸ் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் ரொம்ப அழகா எடுத்துருச்சுங்க. மொத்தம் எத்தனை கோவில்கள் இருக்குது, இந்தியால எவ்வளவு இருக்குது, தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்குதுன்னு ஒரு ஒரு ஊரும் மென்ஷன் பண்ணி அந்த கோவில்லாம் கூட அழகா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பெனிஃபிட்ஸ், சூரியன் இல்லைன்னா உடல் நலம் எப்படி பாதிக்கப்படும், நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி பாதிக்கப்படும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அந்த இதெல்லாம் வச்சு அழகா சொன்னீங்க. உங்களுடைய பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது மேம். வெரி நைஸ். அப்புறம் லோக்நாதன் சார், நீங்க உங்களோட ஹெல்த்துக்கு இப்போ நாங்க எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். நீங்க கவலையே படாதீங்க, சீக்கிரமா உடல் நலம் தேடி வந்துடுவீங்க. சார் என்னன்னா, நான் ஆக்சுவலா ஒரு 2-3 நாளா சாருக்கு அதை அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு நான் சொன்னேன், அன்னைக்கு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், பேச முடியல. திடீர்னு நேத்து எனக்கு ஈவினிங் ஏதோ ஒரு 5:30க்கு நம்ம ரொம்ப நாளா இது பண்ணிட்டே இருக்கோம், இன்னைக்கு டக்குன்னு பேசிடுவோம், மறந்த பொருளை சொல்லிட்டு கால் பண்ணா கரெக்டா சார் சொன்னாங்க, இப்பதாம்மா நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா, நீங்க கரெக்டா கால் பண்றீங்க, என்னால வர முடியாம போயிடுமே திருச்சிக்குன்னு சொல்லிட்டு அப்பவும் அதை தான் வருத்தப்பட்டுட்டே இருந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், நீங்க சரியாயிடுவீங்க, நான் இப்ப உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்க, நீங்க இதை கேட்டுட்டே இருங்க, நாளைக்கே நீங்க சரியாயிடுவீங்க அப்படி சொன்னேன். எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி அந்த கரெக்டா அந்த மொமெண்ட்ல எனக்கு கால் பண்ண தோணும்னு எனக்கு தெரியல. நான் கால் பண்ண டைமும் அவங்க அட்மிட் ஆன டைமும் சேம், அதே கரெக்டா இதாச்சு. அதனால அவங்க இப்போ நல்லா இருக்கேன்னு சொன்னதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. நீங்க இன்னும் சீக்கிரமா உடல்நலம் தேடி சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவீங்க சார். தேங்க்யூ சார். மேடம் மந்திரம் பேரு மகா மிருத்யுஞ்சய மந்திரம் சார். மேடம் 2:30 மணிலேருந்து இதெல்லாம் கேட்டேன், திருமூலம் கேட்டேன், நீங்க அனுப்பின அந்த மந்திரத்தை கேட்டேன். 2:30 மணிலேருந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி மேடம். நன்றி 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 மேடம். எல்லாம் கடவுளுடைய இதுதான் சார். தேங்க்யூ சார். சீக்கிரம் சரியாயிடுவீங்க சார். நன்றி தேங்க்யூ நன்றி சார். முடிச்சிட்டேன் சார் நான். தேங்க்யூ. எஸ் மேம். நன்றி. அடுத்து திரிபுர சுந்தரி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நற்புலரி அனைவருக்கும் காலை வணக்கம். லோகநாத ஐயா, உங்க உடல் பரிபூர்ண குணமடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். சீக்கிரமாவே வீடு வந்துருவீங்க, கவலைப்படாதீங்க. எல்லாருமா உங்களுக்கு சேர்ந்து பிரார்த்தனை பண்றோம். ஆமா, நீங்க பேசுனது ரொம்ப அருமை. ஒவ்வொரு கோயிலையும் பத்தி எந்தெந்த ஊருக்கு போய் என்னென்னதான் அனுபவங்கள்னு எங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப அனுபவம். எங்க ஊர்லயும் இப்ப 2-3 நாளா வெயிலே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குது. வெயில பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கு. எந்த பொருளையும் காய வைக்க முடியாத ரொம்ப கஷ்டமா இருக்குது. எல்லா ஊர்லயும் இப்ப குளிக்கிறதும் ரொம்ப அபூர்வமா சொன்னீங்க. நாங்க அதிகமா கடல்ல தான் குளிச்சிருக்கிறோம், வேற எங்கேயும் குளிச்ச மாதிரி எங்களுக்கு ஞாபகம் இல்லை. நீர்வீழ்ச்சியில குளிச்சிருக்கிறோம். அதெல்லாம் இப்ப நீங்க அனுபவத்துல பகிர்ந்துகிட்டது ரொம்ப அருமை. ரொம்ப நன்றிகள். நிறைய தகவல்கள் கோயில்லாம் பத்தி சொன்னீங்க, அருமையா இருந்துச்சு. ரொம்ப அற்புதம். கண்டுபிடிச்சு இவ்வளவு எங்களுக்காக எல்லாம் மெனக்கெட்டு செய்திருக்கீங்க. ரொம்ப அற்புதம். நன்றிகள் அம்மா, நன்றிகள். அனைவரும் பரிபூர்ண குணமடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் வாழ்வாங்கு வாழ்க. நன்றிகள். நன்றி நன்றி மேம். அடுத்து மஞ்சுளா மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நெக்ஸ்ட் நாகவல்லி நவநீதி கிருஷ்ணன் மேம். நற்புலரி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். லோகநாதன் ஐயா, நீங்க சீக்கிரம் நல்லபடியா குணமடைஞ்சு விரைவாக வீடு திரும்ப மனதார முருகனை பிரார்த்திக்கிறேன். கவிதா மேம், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், சூப்பரா பண்ணீங்க. எனக்கு உண்மையிலே ஆச்சரியம். சைல்ட்ஹுட் மெமரியும் சொன்னீங்க, அப்புறம் கோவில்கள், எவ்வளோ விஷயங்கள், வெயில் எப்படி, வெயில்னா என்ன, வெயில் தேவையா, வெயில் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், வெயில் இல்லைன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம், நிறைய 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 தகவல்கள் நிறைய கேதர் பண்ணி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்திருக்கீங்க. புது புது கருத்துக்கள் நிறைய இருந்துச்சு, நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் மேம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி மேம். தேங்க்யூ சார். அருணகிரி சார். தேங்க்யூ.
நன்றி நன்றி மேம். அடுத்து மரம் சிங்காரவேல் சார், உங்களுடைய பெண்ணோட தேர்தல். லோகநாதன் சார், என்றும் இளமை 16 தான். இப்போ நீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க, நல்லா தான் இருக்கிறீங்க, எவ்வளோ கலகலப்பா பேசிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் நீங்க வீட்டுக்கு வந்தோடனே எங்களுக்கெல்லாம் உங்களோட முகவரியை ஷேர் பண்ணுங்க. ஒரு மினி டூரா கூட நம்ம எல்லாரும் போய் நேர்ல கூட பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்தது கவிதா மேம், சூப்பருங்க. என்னோட பள்ளி தோழி கவிதா, அவங்க இப்பதான் டேய் ஒடியாடா ஓடுறா, இங்க வாடா, அங்க போலாம், இதை பார்க்கலாம் அப்படிங்கறதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டீங்க. ஒரே விஷயம் தான், எல்லாரும் சொல்லுவாங்க மீண்டும் பள்ளிக்கு போகலாம், இல்ல மீண்டும் அந்த கோடை விடுமுறைக்கு திரும்பி போகலாங்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. தேங்க்யூ, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி சார். அடுத்து வீரசேகரன் சார், உங்களுடைய பெண்ணோட தேர்தல். அன்புகளுமைய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் வாழ்த்தும். இந்த பின்னூட்டத்தை மட்டும் பார்த்தாலே நமது அன்பு எப்படிங்கிறது தெரிஞ்சிடும். எல்லாம் நமது சகோதரியார் அவருடைய சிறப்பை புகழ்றதோட சேர்த்து ஒன்னையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. லோகநாதன் ஐயா அவருடைய இதுதான் நமது சிறப்பு. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. நானும் ரொம்ப இது பண்ணேன் பின்னூட்டம் விடுவதற்கு. இது இறை அருள்ங்கிறது எப்படின்னு நான் முதல்லயே சொல்லியிருக்கேன். இது வெறும் வார்த்தைக்காக இல்லை. இந்த இணையத்துக்கு நான் வந்தது யாரும் சொல்லி வரல. எங்கேயோ ஒரு லிங்க் கிடைச்சிது ஜேசிஐயில், யாரும் அது போன்னு கூட சொல்லலை. நான் வந்தது இறையர் இப்படி தான் நம்மளை எல்லாரையும் கனெக்டு இறைவன் தான் கொடுத்துருக்காரு. நீங்கள் சேருங்கன்னு எல்லாரையும் இறைவன் கொண்டாந்து ஒவ்வொருத்தராக கொண்டாந்து இதில் சேருன்னு நம்மளை சேர்த்து வச்சுருக்காங்க. சகோதரியர் அவர்களுக்கு ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். திருவள்ளுவர் இருந்திருந்தா இப்போ அவர் எழுதுனதையே ஒரு சின்ன மாற்றி எழுதலாமான்னு யோசிப்பாரோன்னு நான் நினைக்கிறேன். ஒரு குறளை, செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு 412வது குறள்ல சொன்னவர், செவிக்கும் உணவு கிட்டி வயிற்றுக்கும் கிட்டும் போது இரண்டையும் பெற்று பெறுவோம், பேரொருள் பெறுவோம்னு எப்படியோ 7 வார்த்தைகள்ல, எனக்கு 7 வார்த்தை வரல, அவர் 7 வார்த்தைகள்லையே அது மாதிரி சொல்லியிருப்பாரோ அப்படின்னு. அந்த மாதிரி பொலிவை கொடுத்த உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. வாலிய நீடு வாலிய நீடு, வாருங்கள் வாருங்கள், அமுத பொலிவை தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். உங்களோட சிக்னேச்சர் என்ன சொல்றதே தெரியல. இதுதான் சூப்பர். ஜெகநாத் சார். எஸ் மேம். மேம் நாங்க கால் பண்ணோம், நீங்க தான் வரல. வாங்க. இல்ல அதான். ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ டு ஆல். ஹாப்பி மார்னிங், ஹாப்பி டே. டுடே செஷன் வாஸ் வெரி எக்ஸலென்ட் மேடம். சூப்பர். கவிதா கண்ணன், ஃபவுண்டர் ஆஃப் த அருள் ஜோதி தானே மேம்? அழகு ஜோதி, அழகர் சாமி ஜோதி, மாமனார் மாமியார் பெயர். சூப்பர் மேம், சூப்பர் மேம். அழகர் ஜோதி ஸ்கூல், மயிலாடுதுறை. இப்போ உங்களை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி உங்க ஊருன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் என்னுடைய யூஜி ஸ்டார்ட் ஆனது அங்கதான். நீங்க சொன்ன கதை ஞாபகம் இருக்கு. ஏவிசில. எஸ் மேம். ஏவிசில ஞானாம்பிகை மேம். ஓ சரி சரி, ஓகே ஓகே. அது ஞாபகப்படுத்துற ஒரு ஊரு. நீங்க அங்க இருந்து வந்திருக்கீங்க, சுஜாதா அங்க இருந்து. ஸோ அதுவே மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் திங். தேங்க்யூ மேம். இன்னைக்கு உங்களுடைய செஷன் செம்மையா இருந்தது. சாருங்க எல்லாம் உங்களுக்கு கிரெடிட் கொடுத்துருக்காங்க. சேம் டு மீ. நானும் அதே தான் உங்களை வழிமொழியிறேன், வாழ்த்துறேன். கொஞ்சம் மொழியில உங்களுடைய ஸ்பீச்சை நீங்க பேசுறதே ஒரு குழந்தைத்தனம் தான். ரொம்ப அழகா அருமையா நிறைய ஷேரிங் உங்களுடைய சொந்த பந்தங்களோட நீங்க இருந்தது. அவங்க உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறது. எவ்ரிதிங் சூப்பர். சூரிய நாராயணர் கோயில், நிறைய இன்ஃபர்மேஷன் மேம். கிரேட் சயின்டிஃபிக்காகவும் ஆன்மீகமாகவும் அண்ட் டே டு டே லைஃப் நிறைய விஷயங்களை நீங்க சூப்பராக உங்களுடைய வே ஆஃப் ஸ்டைல்ல நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்குற மாதிரி இருந்தது மேம். சூப்பர் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். டெய்லி வாங்க சார் சொல்ற மாதிரி. கண்டிப்பா எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். நன்றி நன்றி மேம். அடுத்து ஜெகநாத் சார், உங்களுடைய பெண்ணோட தேர்தலாம். நன்றி அருணகிரி சார். அனைவருக்கும் காலை வணக்கம். கவிதா மேடம் அவர்கள் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அறிவியல் ஆன்மீகம் ரெண்டையும் கலந்து பேசிட்டு நம்முடைய இளமை கால நினைவுகளையும் ஞாபகப்படுத்தினாங்க. அவர்களுடைய பேச்சு அந்த மாதிரி இருந்தது.
ரொம்ப சிறப்பாக இருந்தது. வாழ்க வளமுடன். நன்றி. மற்றும் லோகநாதன் ஐயா அவர்கள் விரைவில் நடம் பெற்று வீடு திரும்ப வேண்டும். அவருக்காக எல்லாரோடும் சேர்ந்து பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். அடுத்து ஒரே ஒரு செகண்ட் சாரி ஃபார் தி இன்டர்ஃபியர். லோகநாதன் சார், சூப்பர் சார். நீங்க வந்து டெய்லி வந்துகிட்டே தான் இருக்கீங்க, பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க, எங்களோட இருந்துகிட்டே தான் இருக்கீங்க. எல்லாமும் நலமா தான் இருக்க போகுது, நல்லா இருப்பீங்க. டோன்ட் வரி, பி ஹாப்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நன்றி மேம். தன்மானம் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். சார் வணக்கம். நட்புலரில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் நலமான நற்காலை வணக்கம். நம்முடைய ஐயா லோகநாதன் ஐயா பூர்ணம் குடைமுடைய இறை அருளும் குரு அருளும் துணை புரியட்டும். உண்மையிலே இன்றைக்கு கவிதா மேடம் அதிகாலையில் வாக்கிங்க்கு எல்லோரும் அழைச்சிட்டு போவாங்க, கடைக்கு பால் வாங்க அழைச்சிட்டு போவாங்க, இல்லை பக்கத்தில் போகிறதுக்கு அழைச்சிட்டு போவாங்க. எல்லோரும் சுப்பிரபாதம் மாரி கோயில் இந்த கோயிலுக்களும் அதேமாரி ஃபங்க்ஷனுக்கு அழைச்சிட்டு போவாங்க. இன்றைக்கி குளு மணாலி, நீங்கள் சொல்ல முடியாது, குளு மணாலி, வயநாடு இங்கெங்கெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டாங்க. உண்மையிலே யாராச்சும் இந்த நாளில் டூரு போகணும், போகாமல் இருந்தாலுமோ இல்லை போன எண்ணம் இருந்தாலுமோ கண்டிப்பாக இந்த சம்மர் சீசனில் ஏதோ ஒரு நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க இந்த அதிகாலை நேரத்தில். உண்மையிலேயே குளிர்காலம் இருக்குது, கோடைக்காலம் இருக்குது. குளிர்காலத்தில் சூடு தேவைப்படும். அதே நேரத்தில் கோடை காலத்துலேயும் சூடாக இருந்தாலும் நல்ல ஒரு சூடு எனக்கு ஊற்றாலும் தேவைப்படுன்னு சொல்லிட்டு தான் பல இடத்துக்கும் ஒரு நீர்நிலை நோக்கி போகிறாங்க. நீர்நிலையை பற்றி அதிகமாக சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி மேடம். என்ன ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி எந்த அளவுக்கு வீட்டில் குடும்பங்கள்கிட்ட உறவுகள்கிட்ட இருக்கோ அதே போல் ஒரு இயற்கையோடு சார்ந்த இல்லை அயல்நாடு பல மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் இதே மாதிரி பல நாடுகளுக்கும் போகும் பொழுது தான் அங்கே உள்ள பண்பாடு, அங்கே உள்ள கலாச்சாரம்னு சொன்னீங்களே, எல்லோரும் போயிட்டு வாசல்லையே வந்து சமைச்சு சாப்பிட்றாங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா. அது இந்த உருளைக்கிழங்கு பற்றி சொன்னீங்க, எல்லார் வீட்லேயும் சமைச்சா அது மாதிரி உண்மையிலேயே இதெல்லாம் வந்து பாரம்பரியத்தையும் பண்பாடையும் உணவு பழக்கத்தையும் எப்படி வாழ்கிறார்கள், எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், எப்படிலாம் வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருவதற்கு பல தரவுகளை சொன்னீங்க மேடம். கவிதா மேடம் ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி நன்றி தன்மானம் சார். அடுத்து சுனிதா மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கவிதா கண்ணன் மேடம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரெகுலராக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான வியூவில் பார்த்து அழகான ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணது திருப்திகரமாக இருந்தது. அதுக்கப்புறம் உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது மேம். சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல், ஒரு குழந்தை மழலையோட பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கிற மாதிரி ஒரு வாய்ஸு. அது உங்களுக்கு ஒரு கடவுளோட கிஃப்ட்டு. சூப்பராக இருந்துச்சு. லோகநாதன் சாரு சீக்கிரம் பரிபூர்ண குணமடைந்து வரணும் அப்படின்று இறைவனை வேண்டுகிறேன். சீக்கிரம் வந்துருவாரு. ஏன்னா நம்மளோட காலையிலேயே நம்ம சாருக்காக எல்லாருமே ப்ரேயர் பண்ணுறோம். அதை கடவுள் நிச்சயம் கேட்பாருன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் எல்லாரும் குழுமநாளி அப்படி சொன்னீங்க, ஃபாரின் போகணும் அப்படின்னு சொன்னீங்க. எங்களுக்கெல்லாம் ஃபாரின்ன்றது வந்து ஒரு எட்டாக்கனியாகவே இருக்குது. நம்ம எப்படி திருச்சியில் எல்லாரும் ஒன்றா சேர்றோமோ அதே மாதிரி முடிஞ்சால் நம்ம எல்லாரும் ஒரு ஃபாரின் ட்ரிப்பும் நற்புலரி சார்பாக எங்களை அழைச்சிட்டு போகணுன்னு ஒரு வேண்டுதலோட நிறைவு பெறுகிறேன். நன்றி. நன்றி சார். கண்டிப்பாக. லெஜிட்டிமேட் ஃபீல்ஸ் வில் பி ஆல்வேஸ் ஃபுல்ஃபில்டு. ஸோ நியாயமான எண்ணங்கள் பூர்த்தியாகும், பிரபஞ்சம் தரும் கண்டிப்பாக. வெங்கட்ராமன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் நற்புலரி வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அனைவரி சார். இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கு ரொம்ப திருக்குறள் ஆக்டா ஒரு இது தேடணும்னா தோன்றி புகழோடு தோன்றுக அக்னியில் தோன்றாமை மிக நன்று அப்படின்னு சொல்ற அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தீங்க. இன்ப சுற்றுலா அப்படின்வாங்க. அப்போ சூரியன்னா அடுத்தது வெயில் வரும், வெயில் வந்தா சூடு வரும், சூடு வந்தா அடுத்து நம்ம கேட்கக்கூடிய வார்த்தை சொரணை இருக்கா அப்படின்னு கேட்போம். அப்போ இந்த சூடுக்கும் வெயிலுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா டவுன் சவுத்ல பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் உடனே கோபம் வந்துருது அப்படின்வாங்க. அது அன்பா இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே காட்டுறதே வந்து இல்லையா ஒரு வெறியோட தான் காட்டுவாங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரிதான் எப்பவுமே நமக்கு வெயில் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. வெயில் இல்லை என்றால் அப்படின்றதுக்கு கேள்விக்கு கேட்டாலே ரொம்ப பயமா தான் இருக்கு. ஏன்னா வெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் வெயில் போறது இல்லை. வந்தா அளவுக்கு மிதின்னு மிதிக்கதான் செய்யுது. அப்படிதான் சொல்லணும். மிகுதியா இருக்குன்னு சொல்லக்கூடாது, மிதின்னு மிதிக்குது. ஏன்னா சில நாட்டுல எல்லாம் பார்த்தோம்னா வெயில் வந்து பகலா ராத்திரியானே தெரியாத அளவுக்கு
11:58 போயிட்டு 12:02 வருது அப்படின்ற அளவுக்கு இருக்கு. இது நேத்தா இன்னைக்கா அப்படின்றது நமக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தான் வெயில் அப்படின்றது. எப்பவுமே அளவுக்கு மிஞ்சினாலும் அமுதமும் நெஞ்சுன்னு சொன்னாங்க. அமுதத்திற்கே அந்த இது சொன்னாங்க. அதே மாதிரிதான் மயிலிறகும் ஒட்டம் பாரம் தாங்காதுன்னு. அப்ப எந்த அளவுல அவங்க குறிப்பிட்ட அந்த விதம் நல்லா இருந்தது. காலையில 6 மணில சாயந்தரம் 6 மணி அப்படின்றது. அப்ப நமக்கு அதுதான் இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. நிறைய விஷயங்களை சொன்னீங்க. இன்ப சுற்றுலா அப்படின்ற நம்மளுடைய இன்னொரு வாழ்க்கை வாழ்வோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கு. கண்டிப்பா இல்லையா, நம்முடைய பள்ளி பருவமா இருக்கட்டும், இல்ல இளமை பருவத்துல நம்ம இந்த இதுன்றது நமக்கு அவசியமான ஒன்று. அதை இன்னைக்கு நிறைய விஷயத்துல நீங்க பூர்த்தி பண்ணிருக்கீங்க அப்படின்றது நல்லா தெரியும். அதுவும் அந்த மைடியர் குட்டிச்சாத்தான் அப்படின்ற படம்லாம் வந்தப்போ அது சரியான வருடம் ஞாபகம் இல்லை. 84 86 எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த இடத்துல எல்லாம் போகும். அதான் எனக்கு காலையில எங்க அப்பா வண்டி வாங்கிட்டு வர்றாரு, ஒரு டிஎஸ் 50 வாங்கிட்டு வர்றாரு. காலையில நான் சிந்து பைரவி பாக்குறேன், மத்தியானம் மைடியர் குட்டிச்சாத்தான் பாக்குறேன் அடுத்தடுத்து. அப்போ மதுரைக்காரன் அப்படின்னு படத்துக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு அந்த அளவுக்கு போன இது இருக்கணும். இன்னைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா மதுரையில நிறைய விஷயங்கள் எந்த இடம் சொன்னாங்கன்னா இந்த 80s 90s கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்ற இடமே எவ்வளவு வெயில் இருந்தாலும் படத்துக்கு போய் தான் பார்ப்பாங்க அப்படின்றது ரொம்ப அவசியமான விஷயம். அதுல கரெக்டா சொல்லுவாங்க, இடத்துக்கு தியேட்டர் பேரை வச்சுதான் பக்கத்துல சொல்லுவாங்க. ஏன்னா சில பேர்லாம் தியேட்டரோட பேரே வச்ச இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த வெயிலோட சம்பந்தப்பட்டது அப்படின்றது ரொம்ப மறுக்க முடியாத உண்மை. ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கேன். ரொம்ப அருமையா இருந்தது மேடம். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ட்ரிகர் பண்ணிருக்கீங்க. நானும் பேசாம அமைதியா இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா முடியல. எப்பவுமே அறகுறை தான் சத்தம் போடும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நம்ம சத்தம் போடுறதுக்கு தேவையான விஷயமா இருக்கு. நிறைய விஷயங்களை கொடுத்திருக்கீங்க. முதல்ல அப்புறம் லோகநாதன் சார் இன்னைக்கு ரொம்ப சொன்னார். ரொம்ப பாசிட்டிவா எங்களுக்கு இல்ல வைப்ரேஷனோட பேசியிருந்தீங்க. நான் இங்க ரமணா படத்துல ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு ஊருக்காக ஒருத்தருக்காக ஒரு ஊரே அழுதா அது இல்ல அந்தவன் நல்லவன் அப்படின்வாங்க. அவன் பழைத்து வர வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு பகவத்கீதையிலும் சொல்லியிருக்க, ஒருத்தருக்காக ஒரு ஊர் அழுது, ஒரு ஊருக்காக ஒரு நாடு, இந்த மாதிரி கணக்கெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ உங்களுக்காக இந்த நற்புலரையே காத்துட்டு இருக்கு அப்படின்னும் போது நீங்க எந்த அளவுக்கு அதோட தாக்கத்தை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய நான் பின்பற்றக்கூடிய நம்பக்கூடிய அந்த வைணவ சம்பிரதாயத்துல வரக்கூடிய அந்த ஆண்டாள் அப்படின்றவங்க அதைதான் சொல்றாங்க. செய்யாதன செய்யும், நாங்க எதுவுமே மாத்தி செய்யவே இல்லை, தீக்குறளை சென்றோதும் செய்யாதையும் செய்ய மாட்டோம், கெட்ட வார்த்தையும் நாங்க பேசவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுல வரும்போது கடைசியில சொல்றது கூடி இருந்து குளிர்ந்தேலோர் அப்படின்வாங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பா நடக்கும். நீங்க இல்லையா, நடக்கும் அப்படின்னாலே நடந்துரும் அப்படின்னா நீங்க நடந்து வேகமா வரப்போறீங்கன்றதுதான் அது காட்டுது. வாழ்க வளமுடன். வளமுடன் கூட சொல்லக்கூடாதான், தமிழ்ல வாழ்க வளத்துடன் அப்படின்றாங்க. நீங்காத செல்வம் 16 வகையான செல்வங்களும் நிறைந்து வாழ வாழ்க. நன்றி. நன்றி நன்றி சார். அடுத்து தாமோதரன் சார், உங்களுடைய கண்ணோட்டத்தை தரலாம். அப்போதைக்கு இனிய காலை வணக்கம். இது ஒரு சிறந்த செஷன். லோகநாதன் ஐயா அவர்கள் விரைவில் குணமடைய திருப்பாவையை முன்னிறுத்தி கூடிய கருத்துக்கள் மிக சிறப்பாக அமைந்தது. விரைவில் லோகநாதன் ஐயா அவர்கள் நலம் பெற்று 17ஆம் தேதி கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவார் பாருங்க. அவருக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கிறது. நமக்கும் அவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம் இருக்கிறது. அதனால் ஆண்டவன் அவருக்கு அந்த வழிவகுப்பான் என்று கூறிக்கொண்டு, கவிதா கண்ணன் கவிதையிலேயே சிறந்த பெயரை முன்வைத்து கண்ணனை பின் வைத்திருக்கின்றார்கள். கவிதையாலேயே கண்ணனை மயக்கி விடுவார்கள். அதை போல இன்றைய செஷன் மிக சிறப்பாக அமைந்தது. சூரியனாரை பற்றி, சூரியனால் கோயில்கள் எங்கெங்கே இருக்கின்றன என்பதை குறிப்பெடுத்து நற்புலரியில் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. சிறந்த காலை சுற்றுலா செல்லும்பொழுது சுற்றுலாவில் மட்டும் கவனம் செலுத்தாமல் அங்கங்கு இருக்கும் கோயில்களையும் நாம் சென்று வந்தால் மிக சிறப்பு என்று கூறிய கவிதா கண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றியையும் வாழ்த்துக்களையும் வாழ்க வளமுடன் என்று கூறி நலமுடன் வாழ்க என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள நன்றி. வணக்கம். நன்றி ஐயா. நன்றி நன்றி தாமோதர் சார். அடுத்து ஈழர் டிஆர்பி சார், உங்களுடைய கண்ணோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் கொடிசர காலை வணக்கம். மாற்று முன்னேற்றம் வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா இருந்தது. வெயில்ல ஸ்லைடை போட்டு குழுமப்படுத்திட்டாங்க தெய்வமே. பேசின விஷயம் அதே மாதிரி அந்த அகாடமி பேரை என்னன்னு கேட்கணும்னு நினைச்சேன். அழகா ஜம்முன்னு அழகர் ஜோதின்னு அகாடமின்னு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது. அதாவது சில பேர் எல்லாத்தையும் உணர்ந்து
செயல்படுறாங்கங்கிறது புரிஞ்சுது. சார் உடம்பு தேறி வரத்துக்கு மேடம் வந்து மந்திரத்தை ஜபிக்கணுங்கிற சொல்றது, அதாவது என்னன்னா தொடர்ச்சியா ஒரு விஷயத்தை இப்ப மேடம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கெல்லாம் போக முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது இந்த கோவிலுக்கு போக முடியுமா, எவ்வளவு கோவில் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது 3078 அப்படின்னு ஆடுவாங்க. என்னங்க கலாய்க்கிறீங்களான்னு. அது மாதிரி இது ஒரு பெரிய பண்பான ஒரு வசுதேவ குடும்பம். அந்த குடும்பத்தோட எல்லாரோட அந்த பார்ட்டும் அந்த கான்ட்ரிபியூஷனும் காலங்காத்தால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது இந்த பாட்டு கடைசியா பாடி முடிக்கும் போது சுடும் நிலவு சுடாது சூரியன் ஓடும் நிமிஷம், அந்த பாட்டு எக்ஸ்ட்ராடனரி திங்கிங்க்கு நான் எக்ஸாம்பிளா சொல்லுவேன். அதாவது என்னன்னா ஒருத்தர் யோசிக்கவே முடியாத ஒரு விஷயத்த யோசிச்சு ஒருத்தர் கவிதையை எழுதி பாட்டை போட்டு பரிமிதமான பாட்டை நீங்க வந்து கடைசியா பாடினது எனக்கு பரம சந்தோஷமா இருந்தது. அதுக்காகவே மெயினா பேசிடணும் அப்படின்ட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த இன்ப சுற்றுலா ஆன்மீக சுற்றுலான்னு 2 எடுத்துக்கோங்க. அந்த ஸ்மரணைன்னு, அதாவது என்னன்னா எந்த விஷயத்த நம்ம தொடர்ச்சியா அது அந்த 2-3 நாள் இன்ப சுற்றுலா கொடுக்குற முக்கியத்துவத்துல நடுவுல வந்து சில பேர் கோவில போய் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா கோவிலுக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கெல்லாம் என்னன்னா நானும் ஒய்ஃபு பையன் ஒரு இன்ப சுற்றுலா, அப்புறமா மாமனார் மாமியாரு எங்க அப்பா அம்மா எல்லாரும் ஒரு வேனை வச்சு 2 நாள் ஆன்மீக சுற்றுலா நடக்கும். அது மாதிரி அதுக்கு உண்டான டைம் ஒதுக்கி அதுக்கான ஒரு மரியாதையை கொடுத்தா அந்த மந்திரம் வந்து சாதாரண மந்திரம் அல்ல. அந்த மந்திரத்தை வந்து அந்த எனக்கு வந்து அந்த கட்டி கரைஞ்ச ஃபீல் இருக்கு அப்படிங்கிற போது கொடுத்த தெய்வத்துக்கு நன்றி சொல்றதா, உருவாக்குன மந்திரத்தை கொடுத்த தெய்வத்துக்கு நன்றி சொல்றதா, அதை கேட்டுட்டு வந்து இங்க வந்து சொல்லும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹை இம்பாக்ட். ஸோ அந்த மந்திரத்தையும் தெய்வமே ஆடியோல போடுங்க குரூப்ல, மக்கள் கேட்டுட்டு யாருக்கு தேவையோ அனுப்பி விடுவோம். எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறது முயற்சி இருப்போம். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் லாட் மேடம். எக்ஸலன்ட். வரணும்னு ஆசை வந்துருச்சு, உங்க ஸ்கூல்ல பேசணும்னு ஆசை வந்துருச்சு. வாய்ப்பை நீங்க குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு வந்தப்புறம் சொல்லுங்க, கட்டாயம் வரேன். சந்தோஷம். நன்றி நன்றி சார். அடுத்து லோகநாத் சார், உங்களுடைய மீண்டும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஐயா. அனைவருக்கும் தனித்தனியா நன்றி சொல்லணும். எனக்காக இந்த அளவுக்கு உயர்ந்த உள்ளங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் நன்றி 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 ஐயா. நன்றி நன்றி சார். அடுத்து லட்சுமணாராயண் சார், உங்களுடைய பெண்ணுடத்தை தரலாம். அப்படியே மெசேஜும் ரீட் பண்ணுங்க சார். நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் இந்த தளத்தின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த தளத்தில் 2 பேர் எக்ஸ்ட்ராடினரி. இந்த தளத்தில் அரை மணி நேரம் ஸ்லாட் வாங்கி பேசுபவர்கள் அப்படின்னு பார்த்தா அவர்களை விட ஸ்லாட்டே வாங்காமல் ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் முழுதும் கணக்கிட்டு பார்த்தா 2 பேர் அதிகமாக பேசியிருப்பாங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வெங்கட்ராமன் சார், இன்னொன்று டிஆர்வி சார். அவர்கள் சம்திங் ஸ்பெஷல் இன் தி நற்புலரி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அரை மணி நேரத்துக்கு பார்த்து அளந்து பேசுகிற நம்மளை விட அளக்காம பயங்கரமாக பேசுகிற 2 பேருக்கும் இந்த நற்புலரி ரொம்ப அவங்களுக்கு நற்புலரி ரொம்ப கொடுத்து வச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். சந்தோஷம் சார். அடுத்து வந்து லோகநாதன் சார், உங்கள் உற்சாகம், உடலில் வலிகள் இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதை தாண்டி உற்சாகத்தோடு இங்கே வந்து கலந்து கொள்கிறீர்கள். உங்கள் உற்சாகம், உங்கள் பாடல்கள் எங்களை அனைவரும் உங்களுக்காக பிரார்த்திக்க தூண்டுகிறது. அனைவரும் ஒரு சேர பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் உங்கள் சுகம் பெற்று மீண்டும் உற்சாகத்துடன் எப்பொழுதும் போல இந்த தளத்தில் பயணிக்க இறைவனை பிரார்த்தித்து மகிழ்கின்றோம். நீங்கள் நல்லபடியாக உங்களுடைய அறுவை சிகிச்சை முடிஞ்சு வந்து திருச்சி வரணும்லாம் ஆசைப்படாதீங்க. இவ்வளவு தூரம்லாம் நீங்கள் டிராவல் பண்ண முடியாது உங்கள் உடல் நலத்துக்கு. அதனால மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம எல்லாம் சந்திப்போம். நான் உங்களை சந்திக்க வரேன். நான் பணவட்டம் தானே, நான் அவசியம் வரேன். உங்களை பார்க்க வரேன் நான் அடுத்த வாரத்தில். அதே நேரத்தில் ஒசூர்ல இருக்கு. பணத்துல மக வீட்டுக்கு போயிருந்தேன். ஒசூர்ல இருக்கேன். ஒசூர் நான் பெங்களூர் வருவேன் அடுத்த வாரம். அப்படியே வந்து உங்களோட சொல்லுவேன். தேங்க்யூ. இப்போ வந்து முக்கியமாக இப்போ வந்து கவிதா கண்ணன் போன வாரம் டைம் வாங்கி மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் வந்தாங்க. அவங்கள்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு குழந்தை எப்படி மழலைத்தனத்தோட நீங்கள் வந்து பேசுகிறது. எப்பயுமே வந்து அந்த ருசிகண்ட போன பாட்டு தான் ஞாபகம் இவங்க பேசும்போது. கண்ணா நீ எங்கே வா, ராதா நீ எங்கென்ற பாட்டு. தோற்றம் என்னமோ ஒரு பெண்மணிக்கான தோற்றமாக இருந்தாலும்
அவருடைய குரல் வந்து குழந்தையை நினைவூட்டுவதாகவே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு குழந்தைத்தனமான நபர். இந்த மாதிரி நபர்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காரணம் என்னன்னா, ஆண்டவனுடைய வரப்பிரசாதம் ஒரு குழந்தைத்தனமாக கடைசி வரை வாழ்வது என்பது எல்லாருக்கும் கிடைக்காது. ஏன்னா காலம் குழந்தையிலேருந்து ஆரம்பித்து முதியோர் வரையும் கொண்டு போயிடும். இருந்தாலும் அவர்கள் குழந்தைத்தனமான அவருடைய பேச்சு, முகபாவம் அனைத்தும் நம்மை சந்தோஷிக்க வைக்கிறது. நம்மளை அனைவரும் சந்தோஷப்படுத்தும் அவர் குரல் மூலமாக சந்தோஷப்படுத்தும் அவரை நான் பாராட்டுகிறேன். இன்னைக்கு எண்ணற்ற அவர்கள் அண்டார்டிகாவுக்கெல்லாம் கூட்டு போனாங்க. அங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டாங்க. அங்கே எனக்கு தெரிஞ்சு பென்குயின் இருக்கு, அது ரொம்ப ஸ்பெஷலு. அரவிந்த் சாமி அங்கே போயிட்டு வந்ததையும் சொன்னாங்க. போகலாம், அது ஒரு அதுக்கு தனியாக ஒரு சுற்றுப்பயணம் இட்டுட்டு போகிறதுக்கு ஒரு கம்பெனி இருக்குது. அதில் பதிவு பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு டூரிஸ்டாக இருக்கும். போயிட்டு வரலாம், போய் இறங்கி அங்கே பார்த்துட்டு வரலாம். அது கண்டிப்பாக அவங்களுடைய 10th அதிகமான மார்க் வாங்கி அந்த அண்டார்டிகா பற்றி ஒரு புத்தகம் பரிசு வாங்கன்னு தான் சொன்னாங்க. ஒரு டாப் ஸ்கோரர் ஒருத்தவங்க நம்ம தளத்தில் இருக்கிறது மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. அவங்களுக்கு அந்த கிடைத்த புத்தகம் வந்து இன்னும் அவங்கள கனவுலே வச்சிருக்கு. நிச்சயம் வந்து அவர்கள் நினைக்காத பல விஷயங்கள் ஆண்டவன் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அண்டார்டிகாவும் கண்டிப்பாக அழைத்து சொல்வார். அதுக்கு இன்றைக்கு சூரியனாரை பற்றி நிறைய பேசினாங்க. அந்த சூரியனை சுற்றி தான் கோள்களே இயங்கி கொண்டிருக்கிறது. அது மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் வந்து அண்டார்டிகாவை நோக்கி இருக்கும்போது கண்டிப்பாக பிரபஞ்சம் அவரை அங்கே அழைத்து செல்லும். நான் கூட சுவிட்சர்லாந்தெல்லாம் போயிருக்கேன். சினிமாவில் பார்த்த இடங்களெல்லாம் அங்கே நேரில் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. வாழ்க்கையில் வந்து சில விஷயங்களை மனசுக்குள்ளே நினச்சா இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் அங்கே சேர்க்கும்னு சொல்லுவாங்க. அது எனக்கும் வாழ்க்கை நடக்கிறது, அதே போல் அவர்களுக்கும் நடக்கும் என்று கூறி சூரியன் என்ற தலைப்பை வெயில வச்சு அடிப்படையாக சூரியனை இணைத்து அவர்கள் ஆற்றிய உரை பாராட்டுக்குரியது. வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார். சார் இன்கால் மெசேஜ் கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. சேகர் நாமக்கல் சார், இனிய நட்புலரி வணக்கம். சேகர் நாமக்கல் சார், இனிய நட்புலரி வணக்கம் என்று அவருடைய செய்தியை வழங்கியிருக்கிறார். அடுத்து சேகர் நாமக்கல் சார் தொடர்ச்சியாக திருமதி கவிதா கண்ணன் அவர்களின் பேச்சு கடந்த வெயில் கால நினைவலைகளை ஞாபகம் ஊட்டியது. அருமையான தருணங்கள், மிக்க நன்றி என்று சொல்கிறார். அருமை என்று திருப்பியும் கண்ணன் ராஜன் அவர்கள் சொல்லி ஆரம்பித்திருக்கிறார். மேஜர் நாராயணன் சார், மோஸ்ட் என்ஜாயபிள் செஷன் வித் கலர்ஃபுல் ஸ்லைட்ஸ், க்ளோசிங் ஆஃப் வித் ரீட்டி கவுலி சாங், சுடும் நிலவு. ரெட்டி கவுளை ராகத்தில் அவர் பாடிய சுடும் நிலவு இருந்தது என்று சொல்கிறார். சண்முக சுந்தரம், அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். சூப்பர் செஷன் சிஸ்டர், அபவுட் வெயில், நைஸ் பிபிடி செஷன் வித் ஸ்டோரிஸ், அண்டார்டிகா ட்ரிப், லைஃப் லெசன்ஸ் எக்ஸெட்ரா. தேங்க்யூ, வாழ்க வளமுடன் என்று சண்முக சுந்தரம் முடிக்கின்றார். அடுத்து தீவா செந்தில் சொல்கிறார், தூங்கிட்டேன் மேம், சாரி, குட் மார்னிங் எவ்ரி ஒன், வில் மீட் ஆன் சண்டே என்று அவர் விழிக்கிறார். நாராயணன் கணபதி அவர்கள், எக்ஸலன்ட், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்று உங்களுக்கு சொல்கிறார். சண்முக சுந்தரம் மீண்டும், பிரேயிங் காட் ஃபார் ஸ்பீடி ரெக்கவரி டு பிரதர் ஸ்ரீ லோகநாதன் என்று அவருக்கான பிரார்த்தனை வைக்கிறார். தீவா செந்தில் மீண்டும் தொடர்கிறார், ஆல் இஸ் வெல் பை த கிரேஸ் ஆஃப் காட் and the prayers of all the members. You will definitely recover soon. Stay strong and keep believing in yourself. Every day will bring better health, more strength, and a positive energy. We are all praying for your speedy recovery and waiting to see your health and activity. Take proper rest and don't worry. Brighter days are ahead. தீபா செந்தில் அவர்கள் லோகநாதன் சாருக்காக ஸ்பெஷல் பிரேயரை இங்கே சமர்ப்பிக்கிறார். கண்ணன் ராஜன், நம்பினார் கெடுவதை 4 முறை தீர்ப்பு, எல்லாம் அல்ல இறைவனின் அருளால் மார்கேண்டையன் போல உங்களுக்கு மீண்டும் வருவீர்கள். அவர்கள் கருணை மிகு வார்த்தை. நான் கொஞ்சம் அப்படிப்பட்ட மனம் கொண்ட ஒரு இருப்பது மகிழ்ச்சியும் பெருமையும் அளிக்கிறது. தயவு செய்த மந்திரத்தை எப்பொழுது முடியுமோ அப்பொழுது நற்புலரை பகிர வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுக்கிறார். சிவகாமி, நம்ம சிவகணி என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸலன்ட் செஷன் மேம், ஹேட்ஸ் ஆஃப் யூ என்று அவருடைய நீங்கள் தொடரலாம் சார். நன்றி சார். மேம் உங்களுடைய ஏற்புரை தரலாம். என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன சொல்றது?
அதாவது இவ்வளோ அன்புள்ளங்கள் நீங்க எல்லாரும் என் மேல பாசத்தை கொட்டி இவ்வளோ நல்ல வார்த்தைகள் சொல்லியிருக்கீங்க. இதுவே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் தான் எல்லாமும் சேர்த்து தான் நான் வந்து வேறு இல்லை. ஸோ சகோதர சகோதரியா, நண்பர் நண்பியா எல்லோருக்கும் நன்றி. லோகநாதன் சார், உங்களோட உடல்நிலை நிச்சயமா சீரா குணமாகும். நீங்க அந்த மந்திரத்தை படிச்சு எப்படி கட்டி வந்து உடைஞ்சதோ, ஆப்ரேஷனே இல்லாம சரியானாலும் சரி, இல்ல மினிமம் இதுல கேரண்டில வந்து சரியானாலும் சரி, நீங்க நல்லபடியா உடல் தேறி வாங்க. நாங்க எல்லாருமே சார் சொன்ன மாதிரி ஒரு நாள் உங்களை வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரமேஷ் சார், சரவணன் சார், முத்துலட்சுமி மேம், திரிபுர சுந்தரி மேம், நாகவல்லி மேம், மரம் சிங்காரவேலு சார், வீரசேகரன் ஐயா, மஞ்சுளா மேம், ஜெகநாதன் சார், தன்மானம் சார், சுனிதா மேம், வெங்கட்ராமன் சார், தாமோதரன் சார், டிஆர்வி ஹீலர் சார், லோகநாதன் சார், லக்ஷ்மி நாராயணன் சார், 17 பேர் வந்து உங்களோட டைம் ஒதுக்கி பேசுனது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒருத்தங்களை பாராட்டுறதுக்கே பெரிய மனசு வேணும். அது வந்து உங்கள ஒருத்தரை என்னை அக்செப்ட் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வந்து மெனக்கெட்டு இவ்வளோ வார்த்தைகள், அபரிமிதமான வார்த்தைகள் எல்லாம் எனக்கு வந்து தழுக்குது. சார் லக்ஷ்மி நாராயணன் சார் வரும்போதே எனக்கு படபடன்னு இருக்கும். ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவர், ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். என்ன சொல்ல போறாரோன்னு பயந்துட்டு இருந்தேன் சார். என்னோட குரலே இப்படிதான் சார், இயற்கையாவே என்னோட குரல் இப்படிதான். நானும் மாத்தணும்னு பாக்குறேன், என்னால மாத்த முடியல சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதுதான் இறைவன் கொடுத்த வரம். ஆமா ஆமா. இது அதாவது எனக்கு வந்து அண்டார்டிகா எப்படி ஒரு கனவோ, வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, லைக் நியூஸ் ரீடிங், அப்புறம் ரேடியோல அதுக்கெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணேன். அது கால சூழ்நிலையால என்னால போக முடியாம போனோன்னு தான் நான் என்னோட லைனை வந்து நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெயினர் அது மூலமாவும் நிறைய பேர் கேட்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதுக்கெல்லாம் வந்ததே. ஸோ நீங்க எல்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கண்ணனுக்கு பிடித்த வாய்ஸும் இதுதான். ஆனா அது இளமை காலங்கள்ல இப்ப போன் பண்ணா கூட எடுக்க மாட்டாப்ல. யாரு, கண்ணனுங்களா? ஆமா ஆமா, வேலை நிமித்தமா. சரி, ஜோக்ஸ் அபார்ட், ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ரொம்ப நல்லா, அதாவது இன்கால் மெசேஜஸ்ல இவ்வளோ நல்ல இது பிளஸ் பண்ணி என்னை வந்து இது பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அருணகிரி சாருக்கும் ரொம்ப மிக்க நன்றி. ரமேஷ் சார், எப்போ கேட்டாலும் நீங்க ப்ரெசன்டேஷன்ல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு. இதெல்லாம் வந்து சும்மா சொல்லக்கூடாது. சிவகனி மேம் ஆகட்டும், யார் ஆகட்டும், அதுவும் மஞ்சுளா மேம்லாம் அவ்வளோ மெனக்கெட்டு இதுக்காக வந்து எல்லாம் பேசினது. முத்துலட்சுமி மேம் எஸ்பெஷலி, அப்புறம் வீரசேகரன் சார், டிஆர்வி சார், லக்ஷ்மி நாராயணன் சார் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருப்பாரே, ஏதாவது சொல்லிடுவாரோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வார்த்தைகள் சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. லோகநாதன் சார், நீண்டு எழுந்து வாங்க, உங்களை வந்து சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி 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 நன்றி. தேங்க்யூ சார். நன்றி நன்றி மேம், ஒரு சிறப்பான ஏற்புரை தந்தீங்க. லோகநாதன் சார் திரும்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. மேடம் வந்து என் உடல் பிறவா அண்ணன் மகள் அப்படிதான் தோணுது. ரொம்ப நன்றி மேடம், கோடான கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி சார். கவிதா கண்ணன் மேடம் வரீங்களா? திருச்சி வரீங்களா நீங்க? வரேன் சார், வரேன் சார். அதோ நீங்க அப்ப ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியுங்கய்யா. நீங்க பேசினாலே படபடக்குதா உங்களுக்கு? ஆமா, ரொம்ப தானே. ஏன் சார் வீரசேகரன் சார் உங்க வீட்டுக்கு எல்லாம் வந்தேன், நான் ஒழுங்கா தானே இருந்தேன். என்ன சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். நான் சிவகனி மேடம்க்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவேன். அப்புறம் எனக்கு இந்த செஷனுக்கு வந்து காட்டி கொடுத்த சுஜாக்கும் ரொம்ப நன்றி. நேரமின்மையால அவங்களால ஜாயின் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னோட அக்கா வந்து இதுல ஜாயின் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கும் மிக்க நன்றி. மேரி அவங்க பேரு. அவங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆமா, அவங்க தொடர்ந்து வந்தா அவங்களும் கவிதையெல்லாம் நல்லா பாடுவாங்க, கவிதை எழுதுவாங்க. தூக்கத்துல எழுப்பி உட்கார வச்சு கொண்டு அட்டெண்ட் பண்ண வச்சீங்களா? தொடர்ந்து அவங்கள வர வைங்க சகோதரியரு. நிச்சயமா அவங்க வரணும், அவங்களும் வரணும். எங்களுடைய அன்பான வேண்டுகோளை அவங்கள்ட்ட கொடுங்க நீங்க.
ஆமா. என்னோட வரணும் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு. தீபாவும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இதுக்கும் வராங்க சார். தீபா வந்து ஆமா செஷனுக்கும் வராங்க. லண்டன் வராங்க. மோஸ்ட் வெல்கம். யா. தேங்க் யூ சார். தேங்க் யூ. நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி. டுநைட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் கல்கட்டாவில் இருந்து. ஸோ நெக்ஸ்ட் 10 days வந்து நான் ஹோஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ எல்லாரையும் ஹாப்பி டு சி யூ ஆல் ட்ரிச்சியில். இந்த இனிய நிகழ்வு உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட நிறைவுக்கு வருகிறது.